கோவிந்தா ஹரி கோவிந்தா எனும் உந்தன் திருநாமம் குறைகள் தீர்க்கும் நிறைவை சேர்க்கும் அதுதான் உயர்வேதம். யார் மனமும் உனை எண்ணும் போதும் ஓங்கும் குழல்நாதம். எத்தனை எத்தனை ஜென்மமெங்கிலும் உலவும் உயிர்கீதம். இன்று 30/12/2025 கள்ளக்குறிச்சி மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உளுந்தூர்பேட்டை நகர் கிராமத்தில் அமைந்துள்ள பகவான் ஸ்ரீ கோகுல கண்ணன் திருக்கோவிலில் ஸ்வர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. எம்பெருமான் பக்தர்களுக்கு அலங்காரத்தோடு மிக தெய்வீகமாக காட்சி தந்தார். மாதத்தில் 2 முறை வரும் ஏகாதசி திதி ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டாலும் மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசி திதி மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றது. இந்த நாட்களில் வைகுண்டவாசல் பெருமாள் கோவில்களில் அதிகாலையிலேயே திறக்கப்படுகின்றது. இதனை ஸ்வர்க்கவாசல் என்றும் பரமபதவாசல் என்றும் அழைக்கின்றார்கள். இந்த புனித நாளில் விரதம் இருந்து கண்விழித்து நாராயணன் நாமத்தை உச்சரித்து எண்ணத்தாலும் செயலாலும் அவனையே எண்ணும் பக்தர்களுக்கு பாவங்கள் குறையும் என்றும் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும் என்றும் நம்பிக்கை உள்ளது. வைகுண்டவாசல் வழியாக சென்று எம்பெருமானை தரிசிக்கும் பக்தர்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிட்டும் என்ற நம்பிக்கை இன்று வரையிலும் எல்லளவும் குறையாது மக்களிடையே காணப்படுகின்றது. இத்தகைய ஆன்மீக சிந்தனைகள் நம்மோடு மறைந்து விடாமல் நம் பின்னே வரும் சந்ததியினருக்கும் நாம் பயில்விக்க வேண்டும், நம்முடைய கடமையாக கருதப்பட வேண்டும். தெய்வ பக்தி என்றுமே ஒருவரை தீய பாதைக்கு அழைத்துச் செல்வதில்லை. ஆன்மீக நம்பிக்கையுடையவர்களால் மனதை எளிதில் ஒருமுகப்படுத்த முடிகின்றது. செய்யும் செயலும் செம்மையாகச் செய்யப்படுகின்றது. ஆகையால் இங்கு ஆன்மீகமும் அறிவியலாகவே கருதப்படுகின்றது. நம்பிக்கை கொண்டோர்க்கு நாராயணன் என்றுமே துணையிருப்பான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம். பக்தி மார்க்கத்தில் நம்மையும் இணைத்து கொண்டு உலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் உண்மை அன்பை வெளிப்படுத்தி இறைவனின் திருவடிகளில் நம்மையும் இணைத்துக் கொள்வோம். நாராயணன் நாமம் சொல்லி நாளும் ஒன்றாய் கூடுவோம். நாம் வணங்கும் கண்ணன் பொற்பாதம் தன்னை நாடுவோம். வேண்டியதை வேண்டுவோர்க்கு வாரி தரும் வள்ளலே, வேதனைகள் இல்லாத வாழ்வை தரும் அன்பரே, இதயம் எல்லாம் கண்ணன் நாமம் ஒன்றே தினம் பாடலும். கோவிந்தன் நாமம் சொல்லி கோபாலனை பாடுவோம். கோபியர்கள் என்று